வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம். மக்களே. சரி. இன்னைக்கு எங்க சேனல் பார்த்துருப்பீங்க. நாங்க குரல வச்சு ஒரு வீடியோவா போடல. அதுக்குள்ள அதுதான் அப்படி ஒரு வீடியோ போடாததுன்னு நாங்க தான் ஒரு பில்டப் குடுக்கணும்ல. அப்பத்தானே வீடியோ பார்ப்பாங்க மக்களு. ம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா தான் ரசிச்சு பார்ப்பாங்க. என்ன? வணக்கம் மக்களே. எங்க வீடியோ குரல மையமா வச்சு, அதோட கருத்துக்கள் இவளுக்கு திருக்குறள பத்தி பெருசா எதுவும் தெரியாது. சமையல், வீ வீட்டு வேலை இதெல்லாம் சிறப்பா செய்வா. திருக்குறள பத்தி தெரியாது. அதனால இவளுக்கு திருக்குறள் சொல்லிக் குடுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு பிரயாசப்பட்டு இவளுக்கு திருக்குறள் சொல்லிக் குடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தபோது, சரி நம்ம அத இப்படி ஒரு பொது வெளியிலயும் போடும்போது, இவள மாரியே திருக்குறள் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டும்னு சொல்லி, இந்த வீடியோவ இவளுக்கும் சொல்லிக் குடுக்குற மாரி நாங்க போடுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு குறள் என்ன தெரியுமா? என்ன குரலு? கற்றதனால் ஆய பயனென்கொல். அப்டின்னா? முழுசா சொல்றேன் கேளு. கற்றதனால் ஆய பயனென்கொல். ம். வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். இது எத்தனாவது குறள் தெரியுமா? 3வது. 2வது. திருக்குறளோட 2வது குறள். திருவள்ளுவர், நம்ம முப்பாட்டன் திருவள்ளுவர் எத்தன குறள் எழுதியிருக்காரு தெரியுமா? 1330 குறள் எழுதியிருக்கிறார். அதுல இது அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. முதல்ல எதை செய்யறதுக்கு முதல்லயும் ஒரு நோட்லயே நம்ம எழுதுறதுன்னா, பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல. அந்த மாரி முதல் அதிகாரத்த அவர் கடவுள் வாழ்த்தா சொல்லி ஆரம்பிக்கிறார். பிள்ளையார் சொல்லி போடாதவங்க? பிள்ளையார் சொல்லி போடாதவங்க அது வேற. நான் பக்தியா இருக்கிறவங்கள பத்தி சொல்றேன் நானு. பக்திங்கிறது உள்ள பிள்ளையார் சொல்லி போடாமலே போட தெரியாதவங்கள என்ன பண்ணுவாங்க? என்ட்ட சொல்லி பிள்ளையார் போடுவாங்க. சொல்லியே போடத் தெரியாம மறைச்சிருப்பாங்களா? இப்படி போட்டா பிள்ளையார் சொல்லி, இப்படி எப்படி? 2ன்னு போட்டா பிள்ளையார் சொல்லி. அது எப்படி 2ன்னு போட்டு பிள்ளையார் சொல்லி வரும்? பிள்ளையார் சொல்லியும் கூட போடத் தெரியாதவங்க இந்த உலகத்துல ஓ! இருப்பாங்களா? அது எப்படி இருப்பாங்க? நான் இருக்கிறேன்ல. நீ எழுது. உனக்கு எழுத தெரியாது அதனால நீ போடுறதில்ல. ம். எழுத தெரிஞ்சவங்க பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. உனக்கு எழுத தெரியாது நீ போட மாட்டேங்கிற. என்ன எழுத தெரியும் உனக்கு? எழுத என் உனக்கு பேர் எழுத தெரிஞ்சா போதும். வேற ஏதாச்சும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவங்க பேர் எழுத தெரிஞ்சா போதும். பேரு சரி பேரு எழுதல. அது நீ கையெழுத்து போடுறதுக்காக அந்த பேரு மட்டும் எழுதுறக்கு பழகியிருக்கிற. பாரு உனக்கு ஒண்ணு திருக்குறள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீன்னா, உள்ளம் தூய்மையாகு. என்ன? எந்த இல்லாட்டி தூய்மையா தான் இருக்குது. அது எந்த தெரிஞ்சுதான் தூய்மையாகணும்னு அவசியம் கிடையாது. எந்த வம்பு சண்டைக்கு போக மாட்ட. நான் போமாட்டேன். நீங்க போகாம இருக்கிறதுக்கு வேணா தூய்மையா வச்சுக்கோங்க. சரி நான் எந்த வம்பு சண்டைக்கு போறேன்? அ நான் ஒரு வம்பு சண்டைக்கும் போறதில்ல. சரி இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டா? கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். ம். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லட்டா? ம். இந்த கூர்மையான அறிவுடையவன், கூர்மையான அன்புடையவன், கூர்மையான கருணையுடைய எல்லாம் ஒரே ஆளு தானே? அந்த இறைவன். அந்த இறைவனோட திருவடியில தொட்டு வணங்கி, பணிவோட நம்ம நடந்து காட்டி, நம்மோ படிச்சதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு மண்ணும் கிடையாது. சரி. அப்போ உன்னோட பாஷையில சொல்லணும்னா அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நம்ம ஐயன் சொல்றாரு. என்ன சொல்ற? இந்த உங்க மூக்கு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்த்தி இருக்கிறீங்க. எனக்கு குரல நான் திருக்குறள்ல எத்தன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப போய் என்ன மூக்கு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே. மூக்கு பொடப்பா இருந்தா ரொம்ப அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் தெரியுமா? அப்படி நானு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருக்குதுன்னு. அ யோசிச்ச மூக்கு விரியும். ஒருத்தன் மூக்கு இப்படி விரியுதுன்னா, அவன் என்னமோ அது யோசிக்கிறான்னு அர்த்தம். உங்களோடது மூக்கா? நானே உள்ள போய் படுத்துக்கலாமாட்டிருக்குது. ஆமா. மெத்த மூக்குங்கிறீங்க. போட்டு வச்சிருக்கிற போய் படுத்துக்கோ. சரி. குறள நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. கற்றதனால் சொல்லு. கற்றதனால் ஆய பயனென்கொல். ஆய பயனன் கொள். வாளறிவன் வாளறிவன். ந வாளறிவன். அறிவன். வாளறிவன்கிறது நல்ல தூய்மையான தமிழ் பேர் பயந்துட்டியாக்கும். தெரியுமா? ம்ஹ்ம். தினம் தினம் இப்படி வாங்கிட்டு தான் இருக்கிற அப்புறம் பயப்படாம என்ன பண்றது? வாளறிவன்கிறது தூய்மையான தமிழ் பேரு. ஆஹ. என்ன? மக்களே வாளறிவன்கிறது சுத்தமான தமிழ் பேரு. அ குழந்தைகளுக்கு சுத்தமான தமிழ் பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த பேர் புடிச்சிருந்ததுன்னா,
என்ன வாழ வாளறிவான். ஆ வாளறிவன். என்னென்னமோ பேர் வைக்கிறதுக்கு வாளறிவன் ஏன் வைக்கக்கூடாதா? கூர்மையான அறிவுடையவன்னு அர்த்தம். கேஷவ் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா? முடின்னு அர்த்தம். கேசவ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, முடின்னு அர்த்தம். தலைமுடி. வாளறிவன்னு வைக்கலாம். வாளறிவன்னா கூர்மையான அப்ப அறிவுடையவன். தலையில முடி, தலைமுடி. ம். தாவக்கோட்டுல இருக்க முடி தாடி முடியா? தாடி. தலையில இருந்தா அது தலைமுடி. தலைமுடிங்கிறது. அப்ப இது முடிதானே. அப்ப இது மட்டும் என்ன தாடிங்கிறது? அது விதவிதமா பேர் வச்சுக்க வேண்டியது தான். ஏன் நீங்க கழுத்துல போடுறதுக்கு பேரு நெக்லஸு, கையில போடுறதுக்கு பேரு ஏன் எல்லாமே நகைக தானே. ஏன் இப்படி கையில போடுறதுக்கு வளையல்ங்கிறீங்க? அந்த மாரி ஆமா தான் கையில வைக்கலாம். போடுறங்காட்டி வளையலு. ம். பின் அது வளையல எடுத்து எங்களுக்கு கழுத்துல போட முடியுமா? தாடி வந்து ஆம்பளைங்க சம்மந்தப்பட்டது. நாங்க எப்படி வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்குவோம். உனக்கு என்ன? நாங்க தலையில முளைச்சா முடியும்பா, தாடியில முளைச்சா தாவாக்கொட்டையில முளைச்சா தாடின்னு நாங்க சொல்லுவோம். உனக்கு என்ன? உனக்கு என்ன? அ நீ திருக்குறள நான் சொல்லிட்டு இருந்தா, நீ தலையில முடி முளைக்குது, தாவாக்கொட்டையில முடி முளைக்குது. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டுருக்குற. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு. கற்றதனால் ஆய பயனென்கொல் அப்படின்னா, நீ மெத்த படிச்சதுனால என்ன பயன்? கூர்மையான அறிவுடைய அந்த இறைவனோட திருவடிகள பணிவோட தொழணும். அப்பத்தான் ஒருத்தனுக்கு பணிவு இருந்தா தான், அவனோட படிச்ச படிப்பு சபையேறும். அடக்கம் இல்லைன்னா, அந்த படிப்பு சபையேறாது. இப்போ ஒரு ஒரு கம்பெனியிலேயே மெத்த படிச்சு ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாருன்னா, அவரோட படிப்புக்கு மதிப்பு இல்ல. அங்க ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர் உயர் அவரு பதவியில பேருக்கு தான் இருக்கிறவங்கலாம் பேருக்கு இல்ல. நம்மளுக்கு கீழ வேலை செய்றவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அந்த பணிவு, அந்த பண்பு. அதுக்கு தான் மதிப்பு. அன்பு. நீ அந்த பின்னாடி உன்ற பேருக்கு பின்னாடி ஓட்டிருக்கிற டிகிரிக்கு யாரும் உன்னைய மதிக்க மாட்டாங்க. ஒரு உயர் பதவியில இருக்கிறாங்கன்னா, அவங்க நடந்துக்கிற விதத்தில தான் மதிப்பாங்க. நான் படிச்சா அப்ப தானே நம்மள டிகிரி போடுறது. நடந்துக்கிற விதம் வந்து நம்மளுக்கு நம்ம செழுமையா நம்மளோட பண்பு செழுமையாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தன்மை வேணும், பணிவு வேணும். அந்த பணிவு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? கடவுள் பக்தி மூலமா கிடைக்கும். இறைவனோட திருவடிய நம்மோ ச பாந்தமா வணங்குனோம்னா, அ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த பணிவு நம்மளுக்கு ஏற்படும். கடவுள் முன்னாடி கைகூப்பி நம்ம சாந்தமா இருந்தோம்னா, அந்த பணிவு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இல்லன்னா? இல்லைன்னா நமக்கு கடவு கடவுள கும்பிடாட்டி நம்மளுக்கு பணிவு எப்படி வரும்? கடவுள் மேல ஒரு பயபக்தி இருந்தா தானே உள்ளத்துல பணிவு இருக்கும். இப்படி சொல்றீங்க. நீங்க கடவுளையே கும்பிடல. அப்ப உங்களுக்கு என்ன பத்தி இருக்குதா? கடவுள தினம் தினம் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாசம் எந்த கும்பிட்டீங்க. நேரம் அ நான் காலையில எந்திரிச்சு தியானம் பண்றேன். என்ன மன தானம்? மனச சும்மா சுத்தமா கண்ண வச்சுக்கிறேன். மூடி உட்கார்ந்துட்டு ஆமா. தியானம் ஆயிருமா? அது தியானத்துக்கு என்ன வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறதா தியானம். கண்ண மூடி உட்கார்றது தான் தியானம். கண்ண மூடி உட்கார்ந்து, உள்ள போற அந்த மூச்சு காத்த நெனச்சுட்டு, இதயம் வந்து லேசா இருக்கணும். அப்படியே நம்ம உட்கார்ந்திருக்கிறதே நம்மளுக்கு தெரியக்கூடாது. மூக்கு மட்டும் பெருசா வளர்த்தி வச்சிருக்கிறீங்க உள்ள வந்த மாரி. ஆமா. நம்ம அப்படியே காத்துல பறக்கிற மாரி நம்ம கற்பனை பண்ணிட்டு, நம்ம மனச அத்தச்சோட ஆள காத்துல தூக்கி பறக்க விட்ட அந்த கடவுள் அதிசயம்டா. பி அதாச்சும் ஏரோப்ளேன் பறக்குது. அதுக்குள்ள எத்தன பேர் போறாங்க. அதாவது இல்ல அது அது வந்து உண்மையா இத்தச்சோடு உருவம் வச்சுட்டு பறக்கறன்னு சொன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். சரி விடு. உனக்கு சொல்லி புரியாது. சரி இதாவது அதனால தான் மக்களே, நான் வந்து இவளுக்கு எந்த கருத்துமே மண்டையில ஏர்றதில்ல. அதனால தான் சரி திருக்குறள் மூலியமா நான் ஒவ்வொரு கருத்தா சொல்லி, இவளுக்கு கொஞ்சம் புரிய வச்சு, இ என்ன பெரிய ஆளாக்கலாம்னு நெனச்சுட்டாங்க. பெரிய ஆளாகாட்டியுமே உள்ள மனசு வந்து லேசா மகிழ்ச்சியா இருக்கணும்ல. அதுக்கு வேண்டி தான் நான் உனக்கு சொல்லி தர்றேன் நானு. நம்ம பொறந்ததுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச அதையாவது நீ தெரிஞ்சுக்கணும். திருக்குறளையாவது தெரிஞ்சுக்கணும் நீ. இதையெல்லாம் நினைச்சு ஆச்சரியப்படணும். இப்படி அந்த காலத்திலேயே இப்படி எழுதியிருக்கிறாங்களான்னு ஆச்சரியப்படணும். இப்போ இத்தன அ அந்த அந்த காலத்துல மின்சாரம் அது இதுன்னு கண்டதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த காலத்துல இத்தன விஞ்ஞான வளர்ச்சி அவங்களோட கண்டுபிடிப்ப தான் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றோமே இல்லாம, இப்போதைக்கு வேற புதுசா நம்ம ஒண்ணும் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஆக்க சக்திகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. அழிவு சக்திகள் தான் அதிகமா பய கண்டுபிடிக்கிறாங்க. அதைத்தான் பயன்படுத்துறாங்க. என்ன? அதனால தான் நம்ம உள்ளத்த வந்து தூய்மையா வச்சுக்கிட்டு 4 நல்ல விஷயங்கள் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்காட்டி, நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உனக்கு சொல்லலாம். உன்னோட மூலியமா மக்களுக்கு அது போய் சேரணும்னு தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி நான் சொல்ற அந்த குறள திருப்பி சொல்லு. இதுதான் அந்த குறளுக்கோட அர்த்தம். நம்ம இறைவனுக்கு மனசார கும்பிட்டோம்னா, பயபக்தி, பணிவு வரும். நம்ம என்னதான் மெத்த படிச்சிருந்தாலும், பொது வெளியில நம்ம போய் ஒரு உயர் பதவியில நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்க கிட்ட தூக்கம் நம்ம வருது எனக்கு. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான்
எ எனக்கு என்னமோ காதுக்குள்ள தாலாட்டு பாடுற மாரியே இருக்குது. விட்டா பாய் விரிச்சு அதாவது படுத்தவங்க. அப்படியாவது இருக்குது. அது நீங்க பாட்டு பாடிட்டே இருங்க. நான் பாட்டு தூங்கிட்டே அப்படியாவது இருக்குது. இருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதாவது நான் பேசுறது உனக்கு அப்படியாவது ஒரு நன்மையா தெரியுது, எரிச்சல் இல்லாம. தூங்குற அளவுக்காவது இருக்குதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி டெய்லி என்ன இப்படி சொல்லி தூங்க வைக்கிறீங்களா? டெய்லி நான் சொல்லி தூங்க வைக்கிறேன். சரி நான் சொல்ற குரல திருப்பி சொல்லு. கற்றதனால் கற்றதனால் ஆய பயனென்கொல் ஆயன பயணங்கொள் ஆய பயனென்கொல் கொள் வாளறிவன் வாழ் வாளறிவன் வாளறிவன் அதான் வாள் எடுத்து அறிவன். நற்றால் நற்றால் தொழாஅர் என்ன தொழாஅர் தொழார் எனின் அஹ், எனின் எனின். அதான் இறைவனோட திருவடிகளை வணங்கலினா நம்ம கற்ற கல்விக்கு மதிப்பே இல்ல. இதுல உள்ள ஒரு அர்த்தம் புதைஞ்சிருக்குது. அதான் நான் சொன்னது. இன்னைக்கு பல்லு வளர்க்குனீங்களா? வெத்தலை சாப்பிட்டு இருக்கிற பல்லு கரையாத்தானே இருக்கு. அப்ப கருத்துக்க சொல்றவங்க வெத்தலை போடக்கூடாது. நாக்கு வராது. ஏன் வெத்தலை போடக்கூடாது? ஆம்பளைங்க வெத்தலை போடக்கூடாது. வெத்தலை போட்டாதான் உடல் உறுதியா திருவள்ளுவர் இருக்கு. சொல்லி இருக்கிறாரு. எலும்புகள்ல வலுவா இருக்கு. எலும்புகள் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. இதுவும் சொல்லி இருக்கிறாரு. 1838 திருவள்ளுவர் சொன்ன நல்ல நல்ல கருத்துக்கள் உன்ன நான் உனக்கு இப்ப 2 குறள் தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய உங்க நல்ல நல்ல முப்பாட்டன் நிறைய ஆத்தங்காலத்துல நல்ல இருந்து நல்ல சொல்லி இருக்காரு. நல்ல நல்ல கருத்து ஆம்பளை இருக்குது. பசங்க வெத்தலை போடக்கூடாதாமா. அது குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதாமா. வெத்தலையில காரம் இருக்குது, காரம் இல்லாத வெத்தலை இருக்குது. குழந்தைக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டுக்கும். சுண்ணாம்பு சேர்த்தி வச்சுக்கோ. பாக்கு நிறைய போட்டோம்னா தலை சுத்தல் வரும். அதனால பெரியவங்களுக்கு இத்தனை வெத்தலை நம்மளுக்கு போதும்னு தெரியும். இது கொலாய் தெரியாததுனால குழந்தைங்க போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. அதான் முன்னோர்கள் வெத்தலை ஓட்டங்காட்டுக்காக நான் கொளறது. அதனாலதான் கொலாய்ங்கிறது. எதுக்கு நான் கொளறது? அஹ், வெத்தலை போடுறது ஒரு விஞ்ஞானம் தான். யாரு சும்மா கண்டுபிடிச்ச கிடையாது. விண்ண? நீ கண்டுபிடிச்சா? வெத்தலை போடணும் ஆம்பளைங்க. வெத்தலை எடுத்து தலையில இப்படி வச்சு பாரு, தலைவலி போயிரும். வெத்தலையே எடுத்து வைக்க கூடாது. வெத்தலையோட இதுதான் எடுத்து வைப்பாங்க. அதுதான். வெத்தலையோட சரி தலையில வைப்பாங்களா? வெத்தலை இது கொடி மட்டும் தெரிஞ்சு எடுத்துறீங்க. வச்சுக்கோ. இந்த வைத்தியம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்ல கை வைத்தியம். வெத்தலை இப்ப கொடிய தலைக்குள்ள வச்சிருங்க. கொடிய மரமா வளரட்டும். சரி எங்கேயோ ஆரம்பிச்சு வெத்தலை வரைக்கும் போயிட்டேன். நான் வெத்தலை போட்டு பல்லுக்கு செவன்னு இருக்குது. இதுக்கு பல்லு விளக்கு நேரத்தமாயிருமா? சும்மா சாமி பக்தன்னு சொன்னா பத்தாது. ம். சுத்தபத்தமா நீட்டா இருந்தாதான் சாமி நம்மளுக்கும் வரும். மக்களே மக்களே தோப்புக்குள்ள காலையில இருந்து என்னென்ன வேலை காலையில தெரியுமா? என்ன ஒரு வேலையும் இல்லைங்க. எந்திரிச்சு சாப்பிட்டு போட்டு வீடியோ எடுக்கலான்னு கூட்டி தள்ளிட்டு வந்துட்டாங்க. என்ன வேலை இருக்குது? ஒரு மாடு இருக்குது தோப்புக்குள்ள. ஒரு 8 மாட்டை ஏக்கரா வச்சுட்டு தோப்பு. 8 ஏக்கரா 8 ஏக்கர்ல தென்னை மரம் தோப்புக்குள்ள கத்திரிக்காய் நாத்துக்காரு களை எடுத்து தண்ணி வச்சது காலையில. குப்பை மண் தண்ணி போட்டு அது பாட்டு பாயுது. தண்ணி போட்டு பூரா அதே மாதிரி மழை 10 செடி வச்சிருக்கிறீங்க. அதுக்கு குப்பை மண்ணு போட்டு தண்ணி வைக்க முடியாதா? குடுக்கறதுனாலதான் ஆக்கி திங்கிறீங்க. ஓ ஒத்தனை 10 20 ஏக்கரா பூரா கத்திரிக்காய் வச்ச மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சரி வீட்டுக்காகட்டு நான் வச்சேன் நாத்து. நீங்க வச்சீங்களா? வச்சது பூரா நானு. சும்மா வந்து தண்ணி வாய்ச்சா அது உங்க நாத்தாயிருமா? எங்கேயோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்ன இப்படி என் கூட எப்பவும் போல சண்டை போட்டு இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளைய? சரி இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? சரி வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. வணக்கம். ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லல. ஷேர் பண்ணுங்க. வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே.